என்னெல்லாம் கனவு கண்ட கம்பெனியை கைப்பற்ற முடியலையே. யோ, நீங்களா எதுக்கா இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. நாம எப்படி தோத்தோம்? என்னங்க அது? அவருக்கு ஆதரவு அதிகமா இருந்தது, ஜெயிச்சாரு. இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. விட மாட்டேன். அந்த ஆளை சீட்ல உட்கார விட மாட்டேன். எப்படி அவரை கீழே இறக்கியே தீருவேன். என்னங்க இது? அவரை கீழே இறக்குறேன்ட்டு என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க? என் சபதம் நிறைவேற வரைக்கும் இன்னையில இருந்து என் தலைமுடிய நான் வாழவே மாட்டேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க தலையில இருக்கிறது நிஜ முடியா டோபாவான்னு கூட தெரியாம அது மேல சபதம் போடுறீங்களே. எல்லாமே டோப்பாவா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? என்னய்யா இந்த கோலத்துல இவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு, அதையும் டோப்பாவை கழட்டி போய்க்கிடுவீங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பதவியில விட்டு வச்சா நாம செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும். அப்புறம் நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க மட்டும் என்ன தூணா என்ன போறீங்க? எல்லாரும் கம்பிதான். அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல, நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிங்க. இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது தோண்டி கண்டுபிடிங்க. தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெட்ரோலா இல்ல நிலக்கரியா? மிஸ்டர் நாகராஜன், எஸ். கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? யோ, என்னையா நீ அவங்க மேல குற்றத்தை கண்டுபிடினா நீ எங்க மேலயே குற்றத்தை கண்டுபிடிக்கிற? யோ, அந்த ஆளு உள்ள இல்லையா? வெளியே போனா பேப்பர் கீப்பர்ல பேட்டியை கொடுத்துற போறான். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000 கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். 2 ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன் 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல போயா? கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்குவே நீ விவகாரத்துக்குனே வந்திருக்கியா? ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், ஒண்ணும் முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா உட்காருங்க ஐயா. என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டேஜ் செக் கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்கறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன உள்ள தள்ளுறதுக்குனே ஐடியா கொடுக்கறியா? அண்ணா வந்தாச்சு. போலீஸா? இல்ல, பூனை. 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 ஏண்டா இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனையவா? நிர்வாகத்தை ஐயா நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, வருங்கால எம்டி, எங்கள் மேடம், உட்கார்ந்தா சீட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அனுபவத்தில் வருங்கால எம்டி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், வருங்கால எம்டி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறாருல. எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன். ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுகதான். ஏடா கூடமா பேசி வசூல கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசுங்க, முடியலன்னா 3 வார்த்தை பேசுங்க. இவர் தான் KS. ஆஹா, படிக்கிறேன். சரி. 3 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது அதேவா படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். நான் பாடவா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே, யோ, என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க? சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா? அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் MD ஆக வேண்டும். அடாடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பரப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. ஷட் அப்.
விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கிறுக்கு பசங்க. அந்த மோதிரம் என்னோட தான் நான் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்குள்ள நடந்த பந்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் என்ன நம்பலமா? அவர் பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்னமோ ஏகப்பட்ட கொலைகளை செஞ்ச கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறாரு. போலீஸ்காரங்கன்னா எப்பவுமே அப்படிதான்ப்பா. என்னம்மா இது? எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் மகன்றது கூடவா தெரியாம போயிடுச்சு? சதீஷ், குற்றவாளிகளை பார்த்தே பழக்கப்பட்ட பார்வப்பாத. அவருடைய கண்கள்ல சட்டத்தின் சந்தேகம் தான் இருக்குமே தவிர சத்தியத்தோட பாசம் இருக்காது. அம்மா சத்தியமான நிரபராதிமா. நீ எதுக்கும் பயப்படாத சதீஷ். நிரபராதிகளுக்கு நிச்சய நீதி கிடைக்கும். குற்றவாளிகளை தண்டிக்கிற கோர்ட் நிரபராதிகளை காப்பாத்தவும் செய்யும். நீ தைரியமா இரு. மேடம், எங்களை எல்லாம் எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? நம்ம ஆசை கோட்டை எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது எம்டி போர்டு மீட்டிங்ல ஆண்டறிக்கைய படிக்க போறாராம். அது வருஷம் வருஷம் படிக்கிறதானுங்களே, படிச்சுட்டு போகட்டுமே. அறிவு இருக்கா? எங்க அப்பா அம்மா கூட இப்படி திட்டது கிடையாது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டு வாங்க வேண்டியிருக்கு. சீட்டு சீட்டு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக புது எம்டி பல நல்ல திட்டங்களை போட்டிருக்காராம். எனக்கு தெரியும்யா, அவர் மகா புத்திசாலி. யோ, வர வாங்க நீ. இங்க இருந்துட்டு அவரை புகழ்றியா, மேடத்தை புகழ்றியா? அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறினா அவருக்கு நல்ல பேர் வந்துரும். அதனால அவர் அந்த ஆண்டறிக்கையை படிக்க விடக்கூடாது. அதானே மேடம்? எஸ். பாம்பின்கால் பாம்பரியும். அது எப்படிங்க முடியும்? நம்ம சொன்னா அவர் படிக்காம இருந்துருவாரா? அடே, உங்களை எல்லாம் நம்பி எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி நாகராஜி, போற போக்க பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் தேர மாட்டாங்க போல் இருக்கேன். யோ, நீ சும்மாரியா? ஷட் அப். எஸ் மேடம். எஸ் மேடமா? எஸ் மேடம் ஐயா. மேடத்துக்கு பிடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? வாங்க வாங்க உட்காருங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டீங்க. எதுக்கு அந்த பையில பாத்துக்கங்க. இன்னைக்கு 2 பாத்துறணும். என்ன சார் ஓரமா போய் உட்காந்துட்டீங்க? என்னால ஓட முடியாது சாமி. அதான் ஒரு சேஃப்டியா கடுவோரமா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டியா? இப்ப இருமல் தான் வரதே இல்ல. பாட்டுப்பா, மைக்கு உடைஞ்சிட போகுது. மைக்கு ஒரு ஸ்டடியாவே இல்லப்பா. கவனிச்சியா? எங்கள் மேடம் வாழ்க! 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 முதலில் மேனேஜிங் டைரக்டர் ஆண்டறிக்கையை வாசிப்பார். அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும். ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனையையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கில்லை. அந்த ஆள் வேணும்னா அப்புறம் படிக்கட்டும். என்ன சொன்ன? ஆளா? இங்கு அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்காக எங்க பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கலாம். ஆண்டறிக்கை சென்ற ஆண்டு நம் கம்பெனியின் யார் தடுத்தாலும் இந்த நல்ல அறிக்கையை நான் படிக்காமல் விடவே என்னடா மாட்டேன். பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சுடா. அமைதி. உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். அவரது இருக்கையில் அமருங்கள். அமைதி, அமைதி.
நம் கம்பெனியின் மரியாதையை காப்பாற்றுங்கள் ஐயா. ஐயா, அடித்துக் கொள்ளாதீர்கள் ஐயா. அமருங்கள் ஐயா. இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது.